இன்றைக்கி நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் எலிமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு தின் லைன் பார்க்க போகிறோம். லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா திக் லைன்ஸ் பார்க்கலாம். 2 லைன் போட்டு சென்டரில் ஃபில் பண்ணால் உங்களுக்கு திக் லைன் கிடச்சிரும். கேப் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் போட்டால் ஃபில் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா சர்க்கிள் ஸ்ட்ரைட்டாக ஷேப்பாக போட கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கர்வ் லைன்ஸ் பார்க்கலாம். கர்வ் வந்து ப்ராப்பர் கர்வ் லைன். ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போட கற்றுக்கணும். ஹம்ப்ஸ் மேக்ஸிமம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்து திக் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போடணும். லீப் டிசைன் போடலாம். ஃப்ளார் டிசைனில் நமக்கு அரபிக் டிசைனில் வேணால் லெக்ஸு போடலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹம்ப்ஸ் வந்து மேலே எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி கீழேயும் போட்டு பழகிக்கோங்க. போடும்போது டிசைனில் போட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டாட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். டாட்ஸ் வந்து சின்ன கொஞ்சம் இருக்கும். வச்சு பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் டாட்ஸ் எவ்வளோ சைஸ் பண்ணணும் அப்படி வைக்க முடியும். லைன் போட்டு டாட்ஸ் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பைரல் அண்ட் ஹம்ப்ஸ் போட்டு நம்ம டிசைன் போடுறதுக்கு கற்றுக்கணும். நம்ம போட்டு பழகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பைரல் போட்டு அப்புறமா ஹம்ப்ஸ் போட்டு நமக்கு வேறு மாதிரி டிசைன் கிடைச்சிடும். அப்புறம் ஸ்பைரல் ஹம்ப்ஸ் அப்புறம் டாட்ஸ் இதை வச்சு ஒரு டிசைன் போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு கர்வ் மாதிரி போடணும். அப்புறம் இது வந்து அரபிக் டிசைனில் நமக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பேசிக் எலிமெண்ட்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.